இங்க குர்பானி கொடுக்கணும். அதாவது ஏகப்பட்ட ஆட்டா இருக்கிறாங்க, ஏகப்பட்ட மாட்டா இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, மருத்துவ உதவி வழி இல்லாம இருக்கிறாங்க, படிப்புக்கு உதவி தேவைப்படுகிறது. அப்ப அந்த குர்பானி பணத்தை கொண்டு போய் இதுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தொழுகை உங்கள் மீது கடமையோ, நோன்பு உங்கள் மீது கடமையோ, அதே போன்று குர்பானி கொடுக்க தகுதி உள்ளவர்கள் மீது குர்பானி கொடுப்பது கட்டாய கடமை. ஆக அது ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கீங்கன்னா நீங்க ஆட்டு கொடுங்க. இல்லைங்க என்னால தனியா கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா 7 பேர் சேர்த்து என்ன செய்யலாம், கூட்டு குர்பானி திட்டத்துல நீங்க இடம்பெற்று செய்து விடலாம். ஆனா நான் குர்பானி கொடுக்கக்கூடிய காசை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் உதவி செய்கிறேன், நான் மிஸ்கினுக்கு கொடுக்குறேன், நான் மருத்துவத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வது சரியான ஒன்றல்ல. உங்களுக்கு இந்த மருத்துவ உதவியோ ஏழைகளுக்கு உதவியோ செய்யக்கூடாது இஸ்லாம் தடுக்கவில்லை. நீங்க குர்பானியை கொடுத்துருங்க. அதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய உரிமையிலிருந்து உங்களுடைய பணத்திலிருந்து நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு இபாதத்தை எடுத்து அதுக்கு மாற்றாக இன்னொன்று நீங்கள் செய்ய முடியாது. இப்ப தொழுகை அப்படின்னா அது தொழுகை மட்டும்தான் அதற்கான பதில் இல்லையா? தொழுகைக்கு போய் வேற ஏதாவது நீங்க செய்ய முடியுமா? இல்ல. நோம்புனா நோம்பு வைக்கிறது மட்டும்தான். யாரு முடியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிகாரம் நோன்புல இருக்கிறது. ஆனால் குர்பானியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீது குர்பானி கடமையாக்கப்பட்டால் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டுமே தவிர அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நான் மத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்வது சரியான ஒன்றல்ல. ஆக குர்பானியை நீங்கள் கொடுங்க, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்கள்.